போற ஒரு ஒரு இடத்துலயுமே சொல்லிட்டே இருந்தேன். எல்லா இன்டர்வியூஸ்லயும் சொல்லிட்டே இருந்தேன். லைக் அன்னைக்கு நான் வந்து ஒரு மாரி ஒரு டவுட்லயே இருக்கும்போது, ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்ன வந்து கான்ஃபிடென்ட்டா அந்த சாய்ஸ் எடுக்க வச்சதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்ப சார மீட் பண்ணோம். சார் வந்து அத சொல்லியிருந்தாங்க. "ஹீரோ ஆயிட்டீங்க" அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அ எப்படி சொல்றது? அன்னைக்கு இருந்த அபியும், இன்னைக்கு இருக்க அபியும் வேற வேற ஒரு பெர்சனா நான் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு. அண்ட் முதல் நன்றி பிரஸ் அண்ட் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, மதன் சொன்ன மாரி நானும் மதனும் அங்க தான் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும்போது எல்லாரும் சைலன்ட்டா கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. மதன் "ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமெடிக்குலாம் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க" அப்படின்னா, "உனக்கு உனக்கு புதுசு இல்ல. எனக்கு பழகிருச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படி தான் இருந்தேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோனே, அவ்ளோ அழகா அந்த படத்த வெளிய கொண்டு போய் சேர்த்தீங்க. அ நல்ல நல்ல ரிவ்யூஸு மதனே வந்து, "ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் எழுதுறாங்க?" அப்படின்னோனே, "ஆமாய்யா அப்படிதான்யா அவங்களுக்கு புடிச்சுச்சுன்னா அப்படிதான் பண்ணுவாங்க." நல்லா கொண்டு போய் சேர்த்தீங்க. எல்லார்கிட்டயுமே வந்து இப்ப கூட சார் கூட காமிச்சாங்க. ஹீரோவை கதாநாயகனை பார்த்தவுடன் பிடிக்கவில்லை. "பிடிக்கவில்லையா?" அப்படின்னோனே, "பார்க்க பார்க்க பிடித்துள்ளது" அப்படின்னு போட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அ அழகா மக்களுக்கு அது எப்படி படிச்சா நல்லா இருக்குமோ, அந்த மாரி அழகா அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் முதல்ல என்னோட மதன், என்னைய வந்து ஹீரோவாக்கி இன்னைக்கு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். அது எப்படி சொல்றது? மோர் தென் அ ஃப்ரெண்ட் நான் ரொம்ப ப்ரவுடா இருக்கேன். உங்கள இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. என்ன இன்னும் இந்த ஜர்னி பெருசா போயிட்டே இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ மதன். லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக ஷான் சார். எப்பவுமே எனக்கு ஸ்பெஷலா மட்டும் தான் பண்ணியிருக்காரு. என்னைக்குமே அதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒண்ணு எல்லாத்துலயுமே பண்ணுவாரு. அபிக்கு இது செமையா பண்ணோம். அபிக்கு இது சூப்பரா பண்ணோம். இன்னொன்னு வந்து ஒருத்தங்கள வந்து புகழ்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ இதா வந்துராது. இப்போ ஒருத்தங்கள பத்தி நம்ம பேசுவோம். பட் அவங்கள பயங்கரமா புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து ஷான் சார். எல்லா இடத்துலயுமே நம்மள வந்து அந்த ஒரு எந்த ஒரு ஈகோவும் இல்லாம, "ஏய் அவன் ஐயோ! இப்படி, அப்படி, இப்படின்னு" சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணுவாரு. தேங்க் யூ ஸோ மச் சார் அந்த சப்போர்ட்க்கு என்னைக்குமே. அடுத்ததா மோகன்ண்ணா, தேங்க் யூ. நீங்களும் அப்படிதான். என்ன வந்து எனக்கு வந்து காசே வாங்காம பிஆர் பண்ற சில குரூப்ல அவரும் ஒருத்தரு. ஸோ எல்லா இடத்துலயுமே போனா என்ன பத்தி ரொம்ப நல்ல விதமா, எல்லா இடத்துலயுமே நல்லதா சொல்லுவீங்க. எனக்காக ரொம்ப அழகான பாடல்கள். இந்த டீமே வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்குண்ணா. ரொம்ப தேங்க் யூ. அடுத்ததாக சுரேஷ் ப்ரோ, அ எல்லாருமே பார்த்துட்டீங்க அவரோட வொர்க்க. அவ்ளோ மேஜிக் பண்ணியிருந்தாரு அந்த படத்துல. அன்னைக்கு எனக்கு கால் பண்ணாரு ஆக்சுவலி. கால் பண்ணிட்டு, "ப்ரோ ஒரு பெரிய படத்துல வந்து ஒரு ஆஃபர் வருது ப்ரோ. என்ன ப்ரோ இது?" அப்படின்னு கேட்டாரு. நான் அது சீக்கிரமே அனௌன்ஸ்மென்ட் வரும். ஒரு பெரிய படம் ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ. அ அடுத்ததாக ஸ்ரேயாஸ் அண்ணா, தேங்க் யூண்ணா. இந்த படத்துல நீங்க இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்த எவ்வளோ ஒரு பெரிய படமாவே நீங்க கொண்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அனஸ்வரா, தேங்க் யூ. அனஸ்வரா நீங்க சொன்ன மாரி தான். அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா வொர்க் ஆயிருந்துச்சு. எல்லாருமே அத பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஐ அம் வெரி வெரி ஹேப்பி ஃபார் திஸ் கொலாபரேஷன். கண்டிப்பா இது இன்னும் ஃபியூச்சர்ல நெறைய படம் பண்ணுவோம்னு நம்புறேன். அண்ட் அடுத்ததாக படத்துல எல்லாரும் வந்து படத்துல நடிச்ச காவியா. ஸோ காவியாவுக்கு வந்து நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அது நடக்குது. இன்னைக்கு ஃபுல்லா காவியா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சச்சின், அதே மாரி தான் தியேட்டர்ல எல்லாருமே வந்து உங்க பேர சொல்லி கத்தும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. தேனிமுருகன் சார், நான் வந்து எல்லா டூரிசம்லயும் சொல்லியிருந்தேன் உங்கள நடிக்க வைக்கணும்னு. எல்லாருமே இப்ப அத பார்த்துட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க் யூ. அடுத்ததா சரவணன் சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளோட சீன்ஸ் எல்லாம் அவ்ளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அந்த 3 பட சீன்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனந்திகா, தேங்க் யூ அக்கா. இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தீங்க. அது அவ்ளோ அழகா பண்ணியிருந்தீங்க. தேங்க் யூ. அப்புறமா ஃபைனலி என்னோட ப்ரொடியூசர்ஸ். முதல்ல வந்து மகேஷ் அண்ணா. அ அதுதான். இப்ப ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி இவங்கலாம் எனக்கு. ஏன்னா படம் ஹிட் ஆயிடுச்சு. படம் செம்ம நாங்க எதிர்பார்த்தத விட சூப்பர் கலெக்ஷன்லாம் பண்ணுது. நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ அன்னைக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி எனக்கு 2 டேஸ் முன்னாடி கால் பண்ணாரு. நேத்து கால் பண்ணிட்டு டேய் அபி நான் எதுவும் தப்பு பண்ணேனாடா? எல்லாம் கரெக்ட்டா பண்ணேனாடா? அப்படின்னு என்ட்ட கேட்டாரு. அந்த குவாலிட்டி வந்து எத்தன பேருக்கு கிடைக்கும்னு ஐ மீன் இருக்குன்னு தெரியல. ஏன்னா என்ட்ட வந்து அது அவ்வளோ பண்ணிட்டு படம் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் கேட்கிறாரு, "நான் என்னடா தப்பு பண்ணேன்? அத சொல்லு. நான் அத திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம்" அப்படின்னாரு. நானும் சில சில விஷயம்லாம் சொன்னேனே, இதெல்லாம்ன்னேன். "ஓகேடா கரெக்ட்ரா. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் தப்பு தான். இதெல்லாம் கரெக்ட், கரெக்ட். இத நான் ஏன் பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கமோ, பயமோ இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ நான் அவர்ட்ட பேசலாம். அவரும் அந்த மாரி தான். அ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இது இன்னும் பெரிய ஜர்னி போகும். ஸோ அடுத்ததாக சௌந்தர்யா மேம். ஸோ சௌந்தர்யா மேம் பத்தி எனக்கு ஒண்ணு சொல்லணும்னா, அது நான் சொல்லலாமா வேணாமான்னு தயக்கத்திலேயே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அத சொல்றேன். அ அன்னைக்கு ஒரு ஃபோன் கால்ல இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம்ட்ட பேசியிருந்தேன். மேம் சூப்பர் மேம் நல்லா ரிசீவ் ஆயிட்டாங்களா மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க, "அபி ஒரு சக்சஸ் இப்படி தான் ஃபீல் ஆகும் அபி" அப்படின்னு அவங்க சொன்னாங்க.
அது சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மேம் வந்து நெறைய இடத்துல அவங்க ஜென்யூனா சிரிச்சு, சந்தோஷப்பட்டு நான் நெறைய இடத்துல பார்த்தேன். மேம்ட்டயே நான் சொல்லியிருக்கேன். மேம் உங்கள இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எ எ என்ன வந்து நம்பி என்னையும் பயங்கரமா புஷ் பண்ணி, "அபி நீங்க ஸ்டார் ஸ்டார் முதல்ல நீங்க நம்பணும்." அப்படின்ற மாரி என்ன வந்து என்னைக்குமே மோட்டிவேட் பண்ணி, இன்னைக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் மேம். நான் அத மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டேன். தேங்க் யூ. அண்ட் இது வந்து நான் அனௌன்ஸ்மென்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்றேன். சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணா, நான் இன்னொரு படம், பெரிய படம் ஒண்ணு பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு படம் இல்ல, நெறைய படம் பண்ண போறோம். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே நன்றி. தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஒருத்தர் வந்து புதுசா யாரு வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லனாலும் சரி, அவங்கள வந்து ஹீரோவாவோ எதுவோ நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊர்ல மட்டும் தான் ரொம்ப அதிகமா நடக்குது. அதுக்கு காரணம் பிரஸ் மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க் யூ. என்னைக்குமே கிரேட்ஃபுல்லா இருப்பேன். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அண்ட் ப்ரெஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் சைட் இந்த படம் ஃபார் ரிசீவிங் இட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போனோம். அப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து, அவர் கை தட்டுறது பார்த்து, அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ. அப்புறம் நம்ம எல்லா எல்லா ஈவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னேன். திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் அந்த மாதிரி அதை ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணிட்டீங்க. அண்ட் மதன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா. தேங்க்ஸ் அ டன். அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐம் கிளாட் தட் பீப்புள் லைக்ட் இட். அண்ட் சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மகேஷ் அண்ணா and Kavya, எல்லாரும் my cast and crew, Sean sir, thank you so much. My cast and crew, it was great working with everyone. And 2 days back, தலைவரை பார்த்தோம். அவரை பார்த்து அவர் சொன்ன ரெஸ்பான்ஸ் அது it meant a lot to all of us. So that's it. Thanks for receiving our film with love and thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச். அன்னைக்கு ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் ஒரு நியூ கமராக இருந்துட்டும் என்னோட பேர் மென்ஷன் பண்ணி அந்த ஒரு சீனை இவ்வளோ அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். And thank you so much for the support. Anisha character the theater response and general audience response is so overwhelming. And most importantly, our producers Magesh Anna, Soundarya ma'am. Thank you so much, ma'am. Yesterday meeting Rajnikant sir was so exciting. Thank you, ma'am, for that. Madan, everybody else on the dais. Thank you so much. Once again, thank you all. நான் இந்த படத்துல ஒரு பார்ட்டா இல்லாம ஒரு ஆடியன்ஸா பேசணும்னு ஆசைப்படுறேன். லாஸ்ட் நைட் தான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்துல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஐ ஃபெல்ட் அஸ் இஃப் நான் ஒரு நல்ல படத்துல ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். ஈவன் தோ இட் இஸ் ஸ்மால் பார்ட். ஐ ஃபெல்ட் ரியலி குட். ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த ஜென்ஸி அப்படின்னாலே, இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அப்படின்னாலே, இல்ல வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இந்த படம் மூலமா அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. அண்ட் காலங்காலமா ஒரு விஷயம் இருந்தது. அது இந்த காலகட்டத்துல மாறிட்டு வருது. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல நடந்த நிறைய நல்ல விஷயங்களோ, கெட்ட விஷயங்களோ அது வந்து மறந்துருவோம். நமக்கு லைஃப்ல அது நடந்ததே ஞாபகம் இருக்காது. ஆனா, இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும். ஒரு தப்பு பண்ணா போதும், அதுக்கப்புறம் எத்தன வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும், அவங்க பண்ண தப்ப பயங்கரமா ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஸோ ஒரு நபர் அவங்க பண்ண தவற தாண்டி ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த படம் அத ரொம்ப அழகா கொண்டு போய் அந்த ஹியூமன் நேச்சர அழகா கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேர் ஆர் நோ பேட் பீப்பிள் பட் வி டூ பேட் திங்ஸ். ப்ராபப்ளி அப்பப்போ அத பண்ணியிருந்திருப்போம். ஆனா நம்மளோட ஹியூமன் குவாலிட்டியே வி ஹேவ் த ரூம் டு க்ரோ அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு கருத்து அந்த மாதிரிலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு கருத்தா இல்லாம ஒரு அழகா ஒரு காதல் கதை மூலமா அத சொன்னதுனாலயும் அண்ட் அதையும் தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப காமனா ஸ்டீரியோடைப் பண்ணக்கூடிய விஷயங்கள ஒரு டீனேஜ் கேரக்டர்ஸை வச்சோ இல்லை வந்து அப்போதான் அது ஜஸ்ட் க்ரோயிங் அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்கும்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப கருத்து மூலமா சொல்ல முடியாது. பட் அதுலேயும் டு பி பொலிட்டிக்கலி ரைட், ஐ திங்க் த ரைட்டிங் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் எனக்கு வந்து படம் வந்தபோது எல்லாரும் அனுஸ்வரா செம்மையா பண்ணியிருக்காங்க, அப்போ ஹீரோ வந்து ஒரு செம்மையா பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது ஒருவேளை ப்ரமோஷனா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்ப எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு என்னன்னா எல்லாரும் ஒரே விஷயம் சொல்றாங்கன்னா ஒருவேளை ப்ரமோஷனா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இருந்தது. ஆனா when I watched the movie I realized
எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர்ஸை வந்து இவ்வளோ பிரில்லியண்ட்டாக எழுதியிருந்தா அது அவ்ளோ அழகா அவங்க பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தா எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் இன் லவ் வித் த கேரக்டர். வி ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் இன் லவ் வித் த பீப்பிள் இன் த மூவி. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. நல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் திரும்ப திரும்ப ஐ திங்க் இப்போ இனிமேல் இவங்க வரும்போது எல்லாமே வில் பி எக்ஸ்பெக்டிங் அ கிரேட் மூவி. அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கறது கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு. பிகாஸ் வி ரியலி வாண்ட் டு வாட்ச் சச் மூவிஸ். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் மீடியா. ஏன்னா முதல்ல உங்களை நான் சந்தேகப்பட்டேன் ப்ரொமோஷன் தான் பண்ணுறீங்களோன்னு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நீங்களும் இந்த படத்தை எங்கே கொண்டு போய் எப்படி சேர்க்கணுமோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சீட்டிங்கை பார்க்கும்போது புக்கிங்கை பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த படம் கொடுத்த அதே ஃபீல் இருக்கு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மீடியா ஃபார் டூயிங் அ கிரேட் ரோல் இன் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நான் வந்து நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் இந்த டைரக்டர் மதன், மற்றபடி மகேஷ் சார், இந்த டோட்டல் டீமுக்கே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான். இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிகைக்காரங்களும் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல படம்னா நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இது இன்னும் நல்லபடியாக செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்க ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மொமெண்ட்டில் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஐ ஹேட் அ வெரி குட் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இது மதன்கிட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது, மதன் எனக்கு வேறு எதுவுமே வேணாம், ஐ ஹாவ் அ வெரி குட் ஃபீலிங் அபவுட் திஸ், லெட்ஸ் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ மதன், தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் மேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ஆல் ஹேப்பன். எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. செட்டில் எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த விதத்துலையுமே எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. எங்களுக்கு கேட்டது எல்லாமே எங்களுக்கு நடந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் சேஃப் என்வாயர்மெண்ட் ஃபார் அஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் டைரக்ஷன் டீம். பாய்ஸ் சமடா, நீங்களாம் எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஸ்ரேயஸ் அண்ணா இஸ் நாட் ஹியர். ஸோ ஸ்ரேயஸ் அண்ணா, the entire team, Suresh bro, Shanana, thank you so much for the amazing music that you have done for us. And everyone on the dais, Abhi and Anasura. And thank you so much, guys. I had an amazing time working with you guys. I hope we'll be associated with more projects in the future. And all the other actors here, sir, Saravanan sir, and Anna, எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந்த மொமெண்ட் இங்கே நிற்கிறது. ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் படத்தை அவ்வளோ அழகாக சேர்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே ரிசப்ஷன், இதே மாதிரி அன்பை எங்கள் எல்லாருக்கும் எப்பவுமே கொடுத்துட்ருப்பீங்கன்னு நம்பிக்கையில். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே இந்த ப்ரெஷ் ஷோ போடும்போது அங்கே உட்காந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தோம் நானும் அபியும். ஸோ அந்த பயம் இன்னைக்கு சுத்தமாக இல்லை. எல்லாம் நல்லபடியாக அந்த ஷோ முடிஞ்சவொடனே நல்லபடியாக எழுதுனீங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிச்சதே எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தான். நீங்கள் தான் அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து என்கிட்ட அபிட்ட டீம்கிட்டலாம் பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னீங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம்னு. அதே மாதிரி இது வெற்றி அடைஞ்சது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் 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 ஆல். அண்டு யா மேம்ஸ், மகேஷ்னா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டீம் சரவணன் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே போதுமான அளவு பேசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதில் மிஸ் பண்ண ஒரு 2-3 பேரை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட்டாக ரொம்ப தூக்கமே இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இது ஷான் சார் டீமில் இருந்த சபரி, விஸ்வா, விஜய் அண்ணா, இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்டு சுரேன், அழகிய குத்தன் மிக்சிங்கில் தேங்க்ஸ். கலரிஸ்ட் சுரேஷ், இவங்க யாருமே ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தூங்காமல் அந்த அவுட்புட்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மேடையில். ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ். என் டைரக்ஷன் டீமில் ஆப்வியஸ்லி இவங்க தூங்க மாட்டாங்க, அது உங்களுக்கு ப்ரீசெட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு யா நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. பார்க்கும்போது நிறைய இடத்துல மக்கள் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு அது ஸ்டோரி போடுறதை தாண்டி இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க என்கிட்ட. இந்த மாதிரி நான் அன்செட் லவ்வை கால் பண்ணி இன்னைக்கு சொன்னேன், வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஸோ யா தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. இன்னும் படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களெல்லாம் பார்க்குறது. எல்லாத்துக்குமே எங்கள் டீமுக்கும் தேங்க்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, பாய்.
you.